இது மனிதர்களோட பாவத்திற்கு விமோச்சனம் தரும் புண்ணிய ஸ்தலம். இங்கே பிறந்தாலும் புண்ணியம்தான், இறந்தாலும் புண்ணியம்தான். இப்பூ உலகில் ஆசா பாசங்களில் சிக்கி சிற்றின்பத்தையே பேரின்பமாக கருதி வாழ்கின்ற மக்களும் இங்கே வருகிறார்கள். இறைவனை காணும் பாக்கியமே உண்மையான பேரின்பம் என்று முற்றும் துறந்த மனிதர்களும் இங்கே வருகிறார்கள். சாதாரண மக்களோட பாவங்களை போக்குகின்ற இந்த காசி வாழ்க்கையில் முற்றும் துறந்தவர்களை மகான்களாகவும் உருவாக்கி இருக்கிறது. பல பேரின் வாழ்க்கையை சகாப்தங்களாக மாற்றியிருக்கின்ற இந்த காசியில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய சகாப்தம்தான் ராஜகுமாரி. நமஸ்காரம் குருஜி. எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? நீலாம்பரி எங்க? அவளை கூப்பிடு முதல்ல. இதோ ஒரு நிமிஷம் குருஜி. சுலோச்சனா, நீலாம்பரி எங்க? அவ இங்கதானே இருந்தா. இத கூட்டிட்டு வந்துடுறேன் குருஜி. சரி, நீங்க உட்காருங்க குருஜி. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குருஜி கூப்பிடுறாங்க. நீலாம்பரி எங்க? அதோ அங்க பாருங்க. நீலாம்பரி, சீக்கிரம் வா. பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு பூஜை ஆரம்பிக்கிற நேரத்துல என்ன விளையாட்டுமா இது? பூஜைக்கு முக்கியமான பில்வ இலைகள்லாம் மறந்துட்டேம்மா. அப்படியா? சரி சரி வா, குருஜி காத்துட்டு இருக்காரு. வாங்க. நமஸ்காரம் குருஜி. என்ன குருஜி, பூஜைக்கு லேட்டா வரேன்னு பாக்குறீங்களா? இல்ல நீலாம்பரி, உன்னுடைய குறும்புத்தனம், குழந்தைத்தனம் இதெல்லாம் மாறாம அப்படியே இருக்கேன்னு பிரமிச்சு பாக்குறேன். வா நீலாம்பரி, இப்படி உட்கார்ந்து உன் கையால பூஜையை ஆரம்பிமா. நானா? ஆமா நீலாம்பரி, வருஷா வருஷம் உன் பிறந்த நாளுக்காக இந்த பூஜையை நான் செஞ்சுட்டு வந்தாலும் இந்த வருஷத்து பிறந்த நாள் உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அதனால உன் கையால இந்த பூஜையை ஆரம்பிமா. வா. ஓம் ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ காசி விஸ்வேஸ்வராய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ.
புஷ்பமால சமர்ப்பயாமி புஷ்பமாலா சமர்ப்பயாமி காசி விஸ்வேஸ்வராய நமஹ காசி விஸ்வேஸ்வராய நமஹ புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியின் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டியும் வையகத்தே உனை தொழுவார்க்கிறங்கி இருந்தருள் செய்வாதிருப்பொழியூர் சிறுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த ஜீவண்ணனே குருஜி, நீலாம்பரியோட இந்த வருஷத்து பிறந்த நாள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னீங்களே, ஏன்? நீலாம்பரியோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த பிறந்த நாள்ல இருந்து பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, அதைத்தான் சொன்னேன். என்ன ராஜகோபால், உன் பொண்ணோட பிறந்தநாள் பூஜை நல்லபடியா நடந்துருச்சு. இன்னும் எத்தனை நாள் இந்த காசியில இருக்கிறதா உத்தேசம்? அது வந்து குருஜி, மும்பை அட்மாஸ்பியர்ல வருஷம் பூரா இருந்து போர் அடிச்சு போச்சு. அதனால நாள் கணக்கே பார்க்காம காசிலேயே இருக்கணும்னு என் மனசுல தோணுது. அந்த ஈசனின் சித்தமும் அதுதான் நீலாம்பரி. ஈஸ்வரா, குருஜி, இவங்களை கூட்டிக்கிட்டு போய் நம்ம ஆசிரமத்தோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கவை. சரிங்க குருஜி. நல்வாழ்வு வாழ்க. வரேன் குருஜி. குருஜி, உங்களை பார்க்க, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க எத்தனையோ பேர் வராங்க. ஆனா இந்த ராஜகோபால் குடும்பத்தை பார்த்தா மட்டும் உங்களுக்கு பூரிப்பும், அவங்களுக்கு உங்ககிட்ட ஆசீர்வாதமும் கிடைக்குதே, அது எதனால குருஜி? கங்கோத்திரியில பிறந்து கடல்ல சங்கமமாகிற கங்கை எத்தனையோ ஊர்ல என்னென்னவோ பேர்ல பயணிச்சாலும் அத்தனை ஊர்களிலும் இல்லாத சிறப்பும் பெருமையும் இந்த காசியில மட்டும் ஏன் கிடைக்குது? அது இந்த காசிமா நகரத்துக்கு ஈசன் கொடுத்த வரம். அதே மாதிரிதான் ராஜகோபாலோட குடும்பமும். அந்த குடும்பத்துக்கு இத்தனை ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா அது நீலாம்பரியால தான். ராஜகோபால் குடும்பத்துக்கு எம்பெருமான் ஈசன் கொடுத்த வரம் தான் நீலாம்பரி. வாங்க சார், வாங்க சார். வணக்கம். வணக்கம். How are you sir? ஃபைன். உள்ள போங்க சார். வணக்கம். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சார். கங்க்ராட்ஸ். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. Congratulations. வணக்கம் சார். உள்ள போங்க. வாங்க சார். வெல்கம். வெல்கம் வெல்கம் வெல்கம். வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்க எங்க ஆபீஸ் திறப்புழாவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சிவலிங்கம், மகாலிங்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்தில் நாங்க நல்லா இருக்கோம். உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாவும் கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. அண்ணன் தம்பிங்களா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அதே ஒத்துமையோட இன்னைக்கு இருக்கீங்க. தேங்க்ஸ். ஆமா சிவலிங்கம், உனக்கு எத்தனை பசங்க? எங்களுக்கு 5 பசங்க. ஓ. என் தம்பியோட முத பொண்ணு நந்தினி டாக்டருக்கு படிக்கிறா. ரெண்டாவது பொண்ணு சுஜாதா ஃபேஷன் டெக்னாலஜி பண்றா. ஃபைன். இது என் கடைக்குட்டி தீபா +2 படிக்கிறா. வணக்கம் அங்கிள். என் பெரிய பையன் ரமேஷ் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை செய்யறான். ஹலோ சார். ரெண்டாவது பையன் மகேஷ். வணக்கம் சார். அவன் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறான். ஓ சிவலிங்கம், தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன். நீங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி உங்க பசங்களும் ஒத்துமையா இருக்காங்களா? எதுக்கு இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு அந்த டவுட்? அவங்களும் எங்க மாதிரி தான் ஒத்துமையா இருக்காங்க. அது சரி. இருக்காத பின்ன ஒத்துமையா இருக்கிற பேரண்ட்ஸை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க பின்ன எப்படி இருப்பாங்க? ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. குட் லக். Thanks for coming sir. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம் சிவலிங்கம். நல்லா இருக்கு. வாங்க. வணக்கம் மகாலிங்கம். எல்லா பிசினஸும் உங்க பேர்ல தான் பண்ணுவீங்க.
இந்த பிசினஸும் உங்க பேர்லயா இல்ல உங்க அண்ணன் சிவலிங்கம் பேர்லயா? என்ன இப்படி? என் தம்பியோட திறமையாலையும் உழைப்பாலும் தான் நாங்க சின்னதா ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் இன்னைக்கு நீங்க எல்லாருமே புகழ்ற அளவுக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு. அதனால எல்லாமே என் தம்பி பேர்ல தான் இருக்கும், இருக்கணும். இந்த ஆலமரத்துக்கு நான் விழுதுதான் ஆலமரமா இருக்க நான் ஆசைப்படல. குட். ரொம்ப பெருந்தன்மை தான் சார் உங்களுக்கு. இது பெருந்தன்மை இல்ல, இதுதான் உண்மை. உறவுல தான் நான் இவனுக்கு அண்ணன், பிசினஸ்ல இவன் எனக்கு பாஸ். இவன் சொல்றதை நான் செய்றேன், எங்க எல்லாருக்கும் வேண்டியதை இவன் செய்றான். வாங்க, பூஜைக்கு நேரம் ஆகுது, போலாம். பூஜை ஆரம்பிச்சு வாங்க. ஆல் கிட்ஸ் கம். வாங்க மகா. தற்காலக்ஷ்மி சரஸ்வதயே நமஹ. நானாவித பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சார், இப்ப விளக்கத்தை சொல்லுங்க. தம்பி, முதல்ல உன் மனைவி லட்சுமி விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் என் மனைவி துர்கா. வாமா லட்சுமி. ஏத்துமா. சந்தாம் ஹிரண்மயே லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவகா. சதமானம் பவதி சதாயி சத்புருஷः ஈஸ்வரேந்திரியே பிரதிஷ்டதி ஸ்ரீமர்ச்சமாயுஸ்ஸமாரோக்ய சபிதாம் சர்வமாராமகியதே. தானியம் தனம் பகுவசுத்ரலாபம் சரசபத்ரம் தீர்க்கமாயு. நண்பர்களே, நம்முடைய இந்த லிங்கம் குரூப்ஸ் கம்பெனியின் புதிய பிசினஸின் நிர்வாக பொறுப்பை என்னுடைய அண்ணன் திரு சிவலிங்கம் அவர்களிடம் ஒப்படைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தப்பா, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? அதனாலதான் அம்மாவையும் சித்தியும் வேற ஒரு கார்ல ஏத்தி அமுச்சு விட்டுட்டா. என்ன விஷயம் சொல்லு. அவங்க 2 பேரும் இருந்தா எதுவுமே உங்ககிட்ட கேட்க விட மாட்டாங்க சித்தப்பா. என்ன கேக்குற, எதுக்கு கேக்குற அப்படின்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு என்ன ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் போதும், இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. இல்ல, எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்டைலா ஓட்டிட்டு போறதுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி தரீங்களா? ஏய் தீபா, எப்போ? டேய் மகேஷ், பாவம் ஸ்கூலுக்கு போறதானே 2 வீலர் கேக்குறா, சினிமா போறதுக்கு இல்லையே. சுமார். ஓகே தீபா குட்டி, நாளைக்கு காலையிலேயே ஒரு புது 2 வீலர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். ஓகே? ப்ளீஸ் பாத்துமா. என்னம்மா நந்தினி, உன் மருத்துவ படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா போயிட்டு இருக்கு பெரியப்பா. ஜாலியா? ஏமா பல பேர் உயிரை காப்பாத்துற மருத்துவ படிக்கிற, அது சின்சியரா படிக்காம ஜாலியா இருக்குன்னு சொல்ற? கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கிளாஸ் கட் அடிச்சுட்டு பீச் சினிமா சுத்துறியா? அது கொஞ்சம், இது கொஞ்சம். அப்படின்னா அப்பப்போ காலேஜ் கட் அடிப்பேன், ஆனா நல்லா படிக்கவும் செய்வேன். அப்படின்னா பரவாயில்ல. ஏமா சுஜாதா, நம்ம ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் வழி? தனி வழியா? தனி வழிதான். அக்காவாது அப்பப்பதான் கட் அடிச்சுட்டு சினிமா பீச் போவா, ஆனா நான் காலேஜ் போறதே கட் அடிக்கத்தான். ரமேஷ் சித்தப்பா, நீ படிப்பை முடிச்சுட்டு நம்ம கம்பெனிலே வந்து வேலை பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ சொந்த காலையே நிக்கணும் அப்படின்னு வெளி கம்பெனில போய் சேர்ந்துட்ட. எப்படி வேலை பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்கு சித்தப்பா, சீக்கிரம் பெரிய லெவலுக்கு வந்துருவேன். இதான் எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை வேணும். இதை பாருப்பா, உங்ககிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ அது பெரிய விஷயம் இல்லை, ஆனா பெரிய ஆளா வருவேங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். இந்த மனத்தெளிவும் தைரியமும் இருந்துட்டா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நிச்சயமா. பாருங்கம்மா, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. பிசினஸ் நுணுக்கங்களை ஒரு தடவை பார்த்துட்டான்னா அப்படியே கத்துக்கும். அதனாலதான் இன்னைக்கு பிசினஸ்ல அவன் நம்பர் 1 இருக்கான். அனுபவ அறிவுல நாங்க சாதிச்சதை விட படிப்பறிவுல நீங்க அதிகமா சாதிக்கிறது தான்
எங்களுக்கு பெருமையா இருக்கும். ஷியோர் பெரியப்பா. கிரிக்கெட் விளையாடலாமா பெரியப்பா? ஓகே டன். Come on சித்தப்பா. Yes. Come on பெரியப்பா. ரொம்ப தேக்காத. சீக்கிரம் போடு. லட்சுமி ரெடியா உங்ககிட்ட தான் வரப்போகுது. நான் வரலப்பா. நான் வரல. பால் உன்கிட்ட தான வருது. வந்தா என்ன போட வேண்டியதானே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் வரல. ஏன்? பூஜா வா 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 வா. சித்தப்பா இங்க இந்த பக்கம் வா சுஜாதா. நான் பக்கத்துல இருந்து பால் தண்ணி வேணுமாமா? இல்ல வேண்டாம். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? இந்த நேரத்துல உங்க மூத்த பொண்ணு ராஜகுமாரியும் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பாவம், அந்த பொண்ணுக்கு தான் குடுப்பனை இல்லாம போயிடுச்சு.